நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமறைச் செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களையும் வணங்கி, தேவையை உணராமல் போராட முடியாது, போராடத் தெரியாமல் நீ வாழ முடியாது என்று எங்களை எல்லாம் அனுதினமும் மக்களுக்கான போராட்டங்களில் பயணிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெண் உரிமை போராளி, சாதி ஒழிப்பு போராளி, தமிழ் தேசிய போராளி, ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி, வர்க்கபேத ஒழிப்பு போராளி, மாணவ போராளி, மீனவ போராளி, ஈழ போராளி என்றெல்லாம் பெயரெடுத்த எங்களுடைய அண்ணன் மேதகு பிரபாகரனின் தம்பி, பெரியாரின் பிள்ளை, புரட்சியாளரின் தொடர்ச்சியாளர், தமிழகத்தின் வருங்கால முதல்வர் அண்ணல் எழுச்சி தமிழர் அவர்களே, சனாதன எதிர்ப்பு மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் சகோதரி நற்சோனை அவர்களே, ஜனநாயகம் காப்போம் என்ற கருத்தரங்கை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரி தமிழினி அவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தின நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்ற மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த அன்பு சகோதரிகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய முகாம் நிர்வாகிகளே, தமிழகத்தின் தலையெழுத்தையே புரட்டி போட இருக்கின்ற அண்ணன் எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரத்தம் சிந்தாமல் மக்களின் பொருளாதார மற்றும் சமூக அமைப்பில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதே ஜனநாயகம் என்று கூறினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் மக்களாட்சியே ஜனநாயகம் என்று கூறினார் ஆபிரகாம் லிங்கன். அமைப்பாய் திரளுவதன் மூலம் அதிகார பகிர்வு பெறுவதே ஜனநாயகம் என்று கூறிக்கொண்டு வருகிறார் நம்முடைய டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள். எது ஜனநாயகம்? புத்தரின் போதனை, புரட்சியாளரின் சிந்தனை, பெரியாரின் பகுத்தறிவு, எழுச்சி தமிழரின் தொகுத்த அறிவு, இதுதானே ஜனநாயகம். புத்தர், புரட்சியாளர், பெரியார் வரிசையில் நாம் ஏன் எழுச்சி தமிழரை வைத்தோம் என்று சொன்னால், ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற தேசம் காப்பதில் புத்தரின் புத்தியையும், புரட்சியாளரின் யுத்தியையும், பெரியாரின் சக்தியையும் ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்பதால் மட்டுமே சட்டத்தின்படி ஆட்சி, மனித உரிமைகள், ஆட்சியில் மக்கள் பங்கேற்பு உலக ஜனநாயக கூறுகளாக அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டன. இப்படி இருக்க குஜராத்தில் பாலாரும் தேனாரும் ஓடியது என்ற பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி ஊடகங்களை நம்ப வைத்து, அனைவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுகிறேன் என்று கூறி நம்முடைய பணத்தை எல்லாம் வங்கியில் போட வைத்து, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று கூறியதிலிருந்து பார்த்தால் 5 ஆண்டுக்கு 10 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தராமல் ஏமாற்றிவிட்டு 10 கோடியில் கோட்டு போட்டு இப்பொழுது 44 ராணுவ வீரர்களை பலி கொடுத்து தன்னை வீரனாக காட்டி தேர்தலை சந்திக்கும் பொய்முக மோடியிடமிருந்து இந்தியாவை முதலில் காப்பதும் ஜனநாயகமாகும். நாட்டுக்காக போர் என்றால் நாங்களும் வருவோம். பிரதமர் மோடி அவர்களே, ஓட்டுக்காக நடத்துகிறீரே. எம்ஜிஆர், ஜெயலலிதா முதல்வராக வகித்த கட்சிக்கு முதல்வராக கால சூறாவளியின் காரணமாக முதல்வராக வந்த எடப்பாடி அவர்கள் கொடநாடு கொலை, குட்கா ஊழல், இன்கம் டாக்ஸ் ரெய்டு இவற்றிற்கு பயந்து போயும் போயும் பாஜகவின் பாதத்தில் விழுந்து தமிழர்களின் வீரத்தையே கேலி கூத்தாக்கியது ஜனநாயக படுகொலை அல்லவா? உள்ளாட்சி தேர்தலின் போது கூட்டு வேண்டாமே, உங்கள் மீது உள்ள சாதி கரை எங்கள் மீதும் படியுமே
என்று ஒதுங்கிய உத்தம தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எதிராக 3 கிராமங்களை தர்மபுரியில் எரித்து சூறையாடினீர்கள். சாதிக்கு ஒரு தலைவனை கூட்டி மகனை மாண்புமிகுவாக காட்டி கார் உள்ளவரை, கடல் உள்ளவரை, நீர் உள்ளவரை, நிலம் உள்ளவரை திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்லை என்று கூறிவிட்டு பெட்டி உள்ளவர் என கெட்டியாக பிடித்துக் கொண்டு தைலாபுரத்தில் தலைக்கறி விருந்துக்கு கூட்டி தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டு வரும் மருத்துவர் ராமதாசிடமிருந்து பாட்டாளி வர்க்க சமூகத்தை காப்பதும் ஜனநாயகம் தானே. வாக்கு அளிப்பது ஜனநாயகம், எந்திரத்தில் தில்லுமுள்ளு செய்வது அராஜகம். உணவை தேர்வு செய்வது ஜனநாயகம், மாட்டுக்கறிக்கு தடை போட்டது அராஜகம். ராமர் கோவில் கட்டுவோம் என்று சொல்வது ஜனநாயகம், மசூதியை இடித்து கட்ட அடம்பிடிப்பது அராஜகம். ஆட்சியில் அதிகார பகிர்வு ஜனநாயகம், அரசியலில் பெண்களுக்கு தடை போடுவது அராஜகம். திமிரி எழு திருப்பி அடி என்பது ஜனநாயகம், மனிதனை மனிதனே அடிமையாக்குவது அராஜகம். புரட்சியாளர் பெரியார் சிலைகளை காப்பது ஜனநாயகம், கலைஞரை மீண்டும் மீண்டும் சுட்டது அராஜகம். காந்தியை மீண்டும் மீண்டும் சுட்டது அராஜகம், கலைஞரை மெரினாவில் தடுத்தது அராஜகம். 5 வருடங்களாக 50 எம்பிகளை வைத்திருந்த அதிமுக மீத்தேன், நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை போன்ற சுடுகாட்டு திட்டங்களுக்கும் நீட், ஜிஎஸ்டி, மேகதாது, பணமதிப்பிழப்பு, 10% ஒதுக்கீடு, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, 7 பேர் விடுதலைக்கு தடை, இப்படி கொடூர சட்டங்களுக்கும் துணையாயிருந்து தாய் தமிழ்நாட்டை சுடுகாடாய் மாற்றிவிட்டு நல்ல திட்டம் கொண்டு வருவோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அதிமுக பாஜகவிடமிருந்து தமிழகத்தை காக்க, இந்திய தேசத்தை காக்க தேசமே திரள வேண்டாமா? 3 கிராமங்களை கொளுத்திய பாமகவின் சாதி வரி, 3 மாணவிகளை பேருந்தில் வைத்து எரித்த அதிமுகவின் கொலைவரி, 3000 முஸ்லிம்களை கோத்ரா ரயிலில் எரித்த பாஜகவின் மதவரி, இப்படி பாமகவின் சாதி வரி, பாஜகவின் மதவரி, அதிமுகவின் கொலைவரியிலிருந்து தாய் தமிழகத்தை காக்க, ஜனநாயகம் மீட்க ஆள்காட்டி விரலால் அந்த வாக்கு பொத்தானை அழுத்தும் முன் யோசியுங்கள். இந்த 3 தீக்களும் சேர்ந்து வருகிறது நாட்டை எரிக்க. விடலாமா? எல்கேஜி முதல் கல்வி கொள்கையை ஒழித்திட பாமரனுக்கும் பல்கலைக்கழகம் வரை இலவசமாய் கல்வி கிடைத்திட சேலம் கல்வி உரிமை மாநாட்டில் கொட்டுகிற மழையில் இடியுடன் விடாது முழங்கிய எங்கள் அண்ணன் தமிழ் உயிர் தலைவன் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களின் கூற்றுப்படி கல்வியை இலவசமாக்கி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டாமா? ஆரிய பார்ப்பனர்களும் அருந்ததியர்களும் ஒன்றாகி மனுஸ்மிருதிக்கு எதிராக மனிதம் உருவானால் அது இன ஜனநாயகம். அம்பானியும் ஆண்டியும் ஒன்றாகி சுரண்டலுக்கு எதிராக சமத்துவம் உருவானால் அது பொருளாதார ஜனநாயகம். பண்ணையாரும் கூலியும் ஒன்றாகி கொத்தடிமைக்கு எதிராக சம நிலம் பெற்றால் அது பொது உடைமை ஜனநாயகம். ஊரும் சேரியும் ஒன்றாகி சனாதனத்திற்கு எதிராக சாதி ஒழிந்தால் அது இறை ஜனநாயகம். முஸ்லிமும் இந்துவும் ஒன்றாகி மதவாதத்திற்கு எதிராக தீவிரவாதம் ஒழிந்தால் அது மத ஜனநாயகம்.
நடப்பும் செய்தியும் ஒன்றாகி இருட்டடிப்புக்கு எதிராக உண்மை நிலைத்தால் அது ஊடக ஜனநாயகம். பகுத்தறிவும் பண்பாடும் ஒன்றாகி இந்துத்துவாவிற்கு எதிராக சமூக நீதி நிலைத்தால் அது சமத்துவ ஜனநாயகம். ஆணும் பெண்ணும், ஆணுக்கு பெண் சமம் என்பது உருவானால் அது சமத்துவ ஜனநாயகம். ஊழலும் கொள்ளையும் ஒன்றாகி ஊழலுக்கு எதிராக நல்ல கொள்கை உள்ள கட்சி ஆட்சி நடத்தினால் அது அரசியல் ஜனநாயகம். நிறைவாக ஒன்றை மட்டும் கூறி முடிக்கின்றேன். மோடி ஆதரவு அலை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வீசிக்கொண்டிருந்தது. அது தமிழகம் வருவதற்குள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் வந்துவிட்டது. இப்பொழுது மோடியின் எதிர்ப்பு அலை தெற்கிலிருந்து, அதாவது தமிழகத்திலிருந்து வடக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எதிர்ப்பு அலை இந்தியா முழுமைக்கும் செல்லும். சுதந்திர போராட்டம் முதலில் தமிழகத்தில் தொடங்கியது, இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தது. மொழிப்போர் முதலில் தொடங்கிய இடம் தமிழ்நாடு. மொழிவாரி மாநிலமாக தமிழகம் நமக்கு கிடைத்தது. இப்பொழுது மோடி எதிர்ப்பு அலை தமிழகத்தில் தொடங்கியது. மோடி கும்பலிடமிருந்து இந்தியா விரைவில் மீட்கப்படும் என்று கூறி அண்ணனின் பாதம் அரியணை ஏறும். அதுவரை விடாமல் இந்த சிறுத்தைகள் சீரும் என்று நன்றி கூறியோடு. நன்றி வணக்கம்.